குமரி மாவட்டம் வெளுக்கம்பாறை, மணக்குடி, மணவாளபுரம், தெங்கபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் புத்தளம் பகுதியில் உள்ள சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் தங்கலிங்கம். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் முழுவதும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று லேசான சாரல் மழை அவ்வப்போது விட்டு விட்டு பெய்தது. இந்த மழையானது இரவும் விட்டு பெய்தது. இதனால் மாவட்டத்தில் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்நிலையில் பிற்பகலுக்கு மேல் திடீரென அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மாவட்டத்தில் குறிப்பாக வெளுக்கம்பாறை, மயிலாடி, மணக்குடி, கன்னியாகுமரி, மணவாளபுரம், புத்தளம், தெங்கமுதூர், பறக்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் சாலைகளில் உள்ள பள்ளங்களில் மழை நீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் மேற்கு கடற்கரை சாலை மழை நீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. அந்த வழியாக வரும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு தத்தளித்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் புத்தளம் பேரூராட்சிக்குட்பட்ட பெத்தபெருமாள் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள மழை வெள்ளத்தால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் அப்பகுதி சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதியில் நடந்து செல்லும் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். விரைந்து மழை வெள்ளத்தை அப்புறப்படுத்தி நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம்.